அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து இன்றைக்கி இந்த நைலான் ஜவ்வரிசி வச்சு இந்த கடையிலெல்லாம் விற்கக்கூடிய ஜவ்வரிசி வடகம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுதான் இப்போ நம்ம எடுத்துருக்கேன். பார்த்துக்குங்க, சின்ன சின்னதாக இருக்குது நைலான் ஜவ்வரிசி, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. நான் வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அந்த மாதிரி ஆளாக்கு இல்லாமல் டம்ளரில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ நான் நைட்டில் ஊற வைக்கிறேன். நாளைக்கு காலையில் நம்ம வந்து இதை வந்து கூழ்லாம் காய்ச்ச வேண்டியதில்லை. சிம்பிளாக ஈஸியாக நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சுட்டு நம்ம வந்து வத்தல் காய வைக்க போகிறோம். இதை நல்லா களைஞ்சி ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில் பார்க்கலாம். நல்லா 2 தடவை களைஞ்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி 1 டம்ளர் எடுத்த டம்ளரில் அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நம்ம நாளைக்கு காலையில் ஊறினதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த தண்ணியே திட்டமாக ஊறி வந்துடும். அப்படி எக்ஸஸாக தண்ணி இருந்துச்சுன்னா அதை கீழே வடிச்சிக்கலாம். நாளைக்கு இது ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜவ்வரிசி வந்து நல்லா அந்த மாதிரி ஊறி வந்துருச்சு. நம்ம ஊற்றின 1 டம்ளர் தண்ணிக்கு அழகாக மேலே எழும்பி நல்லா ஊறி உப்பி வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து 2 கலர் சேர்க்க போகிறேன். ஒன்று வந்து நம்ம சாதாரண சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சப்பொடி போட்டு ஒரு பகுதி எடுத்துக்கலாம். ஒன்று வெள்ளையாக வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பீட்ரூட் நறுக்கி வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு இந்த கலர் வந்து அதில் சேர்த்துக்கலாம். அந்த சாறை எடுத்து அது ஒரு கலராக சேர்த்துக்கலாம். பீட்ரூட் ஒரு கலர், மஞ்சள் ஒரு கலர், ஒயிட் ஒரு கலர். இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ரொம்ப உதிரியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் தூவிட்டு லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிராமல் பார்த்துக்கணும், ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்படி இருந்தால் நமக்கு வைக்க வராது. அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து உப்பு கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு பெருங்காயம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் பெருங்காயம், மிளகு ஜீரகம் கூட மிளகாய் அதெல்லாம் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். காரமாக வேணும்னா லைட்டாக உப்பு போட்டால் போதும். இந்த 3 பேட்சாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து 3 பங்காக பிரித்து இதில் வந்து 1 பங்கில் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஒன்றும் வாசம்லாம் அடிக்காது உங்களுக்கு. 2வது பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட்டு அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இதில் கலந்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் வாசம் இல்லாத எண்ணெய், நம்ம தாளிக்கிற எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில், இல்லை வேறு தேங்காய் எண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயில் வந்து நம்ம இதில் வந்து தடவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஆவியில் வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் ஆவியில் ஒரு 5 செகண்ட் வச்சு எடுத்தோம்னா 5 நிமிஷம் வச்சு எடுப்போம். தட்டிலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மீடியமான லேயரில் தட்டி விட்டுக்கலாம். ஒரே ரவுண்டாக அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப தின்னாக இருந்தால் ரொம்ப லேஸாக இருக்கும் அந்த மாதிரி. அதனால் ஒரு கொஞ்சம் மீடியமான அளவில் நம்ம எடுத்து இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான கூழ் காய்ச்ச வேண்டியதில் ஈஸியாக கடையில் கலர் கலராக கிடைக்கிற ஜவ்வரிசி வடகம் நம்மளும் இந்த மாதிரி போடலாம். இப்போ அதே மாதிரி நான் மஞ்சள் கலரும் அதில் போட்டுறேன். அந்த தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் உள்ள ரெட் கலர் வச்சுட்டேன். இப்போ மேலே எல்லோ கலர் வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் இதை வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் தடவுனா தான் நமக்கு வந்து அழகாக எடுக்க வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கரண்டி போட்டு எடுக்கணும், இல்லைன்னா பிச்சுட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது மாதிரி மற்ற மிச்சம் இருக்கிறதையும் நான் அந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். தட்டில் இருக்கிறது வந்து ஆறி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு தட்டில் இந்த மாதிரி வீட்டில் இருக்க சும்மா சாதாரண பிளேட்டுகளில் கூட எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எடுக்கலாம். அது ஆறி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஈடு ஊற்றலாம். அது வேஸ்ட் ஆகாமல் இன்னொரு நடப்படி ஒவ்வொரு தட்டில் சின்ன சின்ன தட்டில், பெரிய இட்லி பாத்திரமாக இருந்தால் அந்த மாதிரி சின்ன சின்ன தட்டில் ஊற்றி வைக்கலாம். உங்களுக்கு ரவுண்டாக ஒரே ஷேப்பாக வேணும்னா நீங்கள் வளையல் வச்சுட்டு அதில் கூட சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் அது ஆறிடும். அடுத்த தட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு ஓரமாக அப்படி நம்ம எடுத்தோம்னா அழகாக அப்படி வந்துடும். அப்புறம் எடுத்து நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும். எண்ணெய் தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் அப்படி சூப்பராக வந்துடும். அதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வடகம் வந்து எடுத்துச்சு. இது நல்லா வெயிலில் காய வைக்கணும். அடுத்த ஈடு செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம அடுத்ததும் செய்யணும். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஒயிட்டும் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் எடுக்கணும். இப்போ இந்த எண்ணெய் தடவுனால
நம்ம முதல்ல என்ன கலர் இதில் மஞ்சள் போட்டோம்னா மஞ்சளே தான் போடணும். திருப்பி ஒயிட்டை போட்டோம்னா மறுபடியும் அது கலர் மாறிடும். அதனால் ஒயிட்டு கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து மஞ்சள் தான் திருப்பி அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட 2வது இடம் அந்த மாதிரி வச்சாச்சு. அது வந்து கரெக்டாக லெவல் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அடுத்தது எல்லோ இதையும் வச்சுட்டு கையில் உதிரி உதிரியாக இருக்கிறதுனால ஒட்டத்தான் செய்யும். கரெக்டாக நீங்கள் ஸ்பூனில் தட்டி விட்டுட்டிங்கன்னா ஒரே லெவலில் வந்துடும். வெந்ததுக்கப்புறம் சரியாயிடும். இப்போ மூடி வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வத்தல் பாருங்கள், கையில் எடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இது அப்படியே கொண்டே வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு 2 நாள் கழித்து நம்ம வறுக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி வடை வந்து நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம பொரிச்சு பார்த்துடலாம். ஒரே நாளில் அடிக்கிற வெயிலில் ஒரே நாளில் காஞ்சிடுச்சு. இது நம்ம பொரிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சிக்கலாம். இங்கே நம்மளோட வத்தல் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒயிட்டில் ஒன்று போட்டு பார்த்துடலாம். அது ஜவ்வரிசி வந்து ரொம்ப சின்னமாக இருந்தால் கொஞ்சம் இதுவாகும். கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசியாக இருந்தால் ரொம்ப பெருசாக வரும். பூ மாதிரி நம்மளோட ஜவ்வரிசி வடம் கூழ்லாம் காய்ச்சாமல் எப்படி யாருமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பீட்ரூட்டில் போட்ட கலர் ஒன்று. கொஞ்சம் பொரிக்கும்போது மேலெல்லாம் அப்படி படப்படன்னு தெரிக்கும். அதனால் கொஞ்சம் எப்பயே நின்று பொரிக்கணும். இது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது. பீட்ரூட் உள்ள மாதிரி சிவப்பு வரல, கொஞ்சம் கலர் லைட்டான ரோஸாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வடை வந்து சூப்பராக நல்லா பொரிஞ்சிச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக லேயர் வந்து தின் லேயராக ஊற்றணும். கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கனமாக, சின்ன இட்லி தட்டுங்கனால ரொம்ப சின்னதாக ஊற்றிட்டேன். நீங்கள் இந்த ரவுண்டாக வளையல் அடவு வச்சுட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரே ரவுண்டாக வரும், ஈவனாக. இது பாருங்கள், கொஞ்சம் முன்னும் பின்னுமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஈஸியான மெத்தடு செஞ்சு பாருங்கள். என்னோட வடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.